அம்மா மீனா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. உன்னோட நன்னடத்தையை பாராட்டி 14 வருஷ ஆயுள் தண்டனைய 10 வருஷமா குறைச்சி உன்னை விடுதலை பண்ண உத்தரவுமா. இன்னையோட உன் தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு, நீ போகலாம். இந்தாமா, உன்னோட உடமைகள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கமா. பாரு, இறங்கி வாடி. ஒரு ஐஸ் குடியா? உனக்கா? இந்த தரமாட்டமா? தாயா தரமாட்டேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு வாங்கிக்க, ஒரே ஐஸ் குடியா? என்னம்மா நீ என்ன வம்புல மாட்டி விட்டுருவ போல் இருக்க. தரமாட்டேன்னு ஆள விடுமா, நான் வியாபாரத்தை பாக்கணும். இப்ப நீ குடுக்கல, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா கிட்டயா? என்னம்மா இதுக்கு போய் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு குடுமா. இந்தாம்மா. அப்பா, தெரியுதா? ரைட் ரூட் ராமசாமி, ஊருக்குள்ள ராங் ரூட்டும்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தெரியுங்க. அப்புறம் ஏன்டா அம்மனுக்கு ஐஸ் கொடுத்த? தெரியாம கொடுத்துட்டேங்க. ஏண்டா தெரிஞ்சும் கேவலம் சாக்கரி ஐஸ்கிரீம் என் பொண்ணு கொடுத்துக்கிற இல்லையா? அதை அவ சாப்பிட்டு அவளுக்கு தொண்டை கட்டிக்கணும், என்னை அப்பான்னு கூப்பிட போயிடணும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்படிதானே? ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லையே. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு சொல்லிதான் நான் அப்பா தரமாட்டேன்னு சொன்னேங்க. இருந்தாலும் உங்க பேரை சொன்னாங்க, பயந்து போய் கொடுத்துட்டேங்க. பயந்து போயும் கொடுத்துக்கிறீனா? உனக்கு எவ்வளவு திமிர்றா? அப்பா பணக்கார புத்தி காட்டாதான் இந்த பரதேசிகள புத்தி வரும். கொடுக்க மாட்டேயா? ஐயா ஐயா கொடுக்க மாட்டேயா? பாலுவா தம்பி, இது என் சொந்த பிரச்சனை. இது எல்லாம் நீ தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். எந்திரி அரசு. அப்படியா? அப்ப உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் காட்டுறேன். ஏய்
எங்க எடுத்தம்மா நேத்தம் பொண்ணு தனியா சந்தைக்கு போயிருக்கா, கூட போகாம எங்க போயிருந்த? இல்லைங்க, எங்க அப்பா கூட காட்டுக்கு மூலிகை வரைக்கும் போனானுங்க. ஏன் நீயும் உங்க ஒப்பனை சேர்ந்து மூலிகையில டீசல் கண்டுபிடிக்க போறீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கிறேன்? என் பொண்ணு எங்க போனாலும் வந்தாலும் கூடவே போகணும், கூடவே வரணும் சொல்லிருக்கிறேன். இனிமேல் என் பொண்ணு தனியா போனா சட்டியா நீ வச்சுட்டுயா. இங்க பாரு மீனா, உனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி இருந்தா நான் வீட்லயே ஐஸ் பேட்டரி வச்சு கொடுத்துருப்பேன். இனிமேல் ரோட்ல கிடைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்தேன். கொப்பனா இருக்க மாட்டேன். டாடின்னு கூப்பிடுங்க. ஏய், விட்டு அடிச்சுனுங்க. அதெல்லாம் உங்க ஒப்பங்கிட்ட வச்சுக்கோ. இதுக்கு தான் சொந்தக்கார பிள்ளைங்களை வீட்டுல வச்சு கூடாங்கிறது. நீ சாப்பிடுமா. என்னடா பீஸ் போன பல்ப் மாதிரி வந்து நிக்கிற? நீங்க பாட்டுக்கு சந்தையில ஆளுகளே விட்டு விட்டுங்க ஆயா உட்காந்துட்டு சாப்பிடுறீங்க. நம்ம ஆளுகள்லாம் பால் அடிச்சு நொறுக்கிட்டாங்களா? நீங்க வேற, நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கிருப்பான். என்னடா சொல்ற? பாலுகிட்ட அடி வாங்க முடியாம நம்ம ஆளுகள்லாம் ரவுடி தொழில் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுட்டானா? பின்னு பின்னு விட்டால. பாலு உண்மையிலேயே ஒரு வீரன். நீ என்ன அவனை தூக்கி வச்சு பேசிட்டு? ஆமா, ஒரு சின்ன பப்பா இடுப்பு தூக்கி வச்சு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அதனால தான்டா ஒண்டிமுத்து சின்ன வயசுல இருந்து உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, செத்தாலும் வவ்வாலு தான் பிடிய விட்டு கொடுக்காதுங்கிற மாதிரி நீங்க செத்தாலும் உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்டயே அவன் முறைக்கிறான்னா அவன் சும்மா விடக்கூடாது. ஆமாண்டா ஒண்டிமுத்து, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். வச்சிட்டேன். வாங்க, கை கால கழுவிக்குங்க. கழுவுங்க. இந்தாங்க, தொடச்சுக்குங்க. கொடுங்க. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா, என்ன அப்பா கவனிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏய், நீ சுமாரி. டேய், சந்தையில நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்க கூடாதா? அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? யார் சொன்னா? ஸ்டார் டிவில. டேய், ஒலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதா? எவன் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னன்னு சொல்ல வரீங்க? அது எனக்கு தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணியை அடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவனா வளர்த்துட்டீங்க பாருங்க. அது தாண்டாமங்கனே நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன். இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. சத்தியம்மா, உன்னை கட்டிக்கிட்டு என்ன பெத்துக்கிட்டு அவஸ்தையா? கேடு சும்மா இருக்கே. டேய், நான் உனக்கு நீ அவன்கிட்ட மாட்டி விடுவேன். திட்டினா அப்பதான் மாட்டி விடுவேன். டேய், அவர்கிட்ட என்ன வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? உனக்கு பசியா இருக்கும், வா சாப்பிடலாம். நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? என்ன கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல, பெத்த மவனும் மதிக்கல. அடியே, அவனை வெட்டி பேச்சு பேசிட்டு ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேலை என்னாச்சு போய் பார்த்து வர சொல்லு. ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது கேட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் வரும் இருக்காங்க. வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன். போடா, ரொம்ப முறுக்காங்க. மீச கையில் வந்துட போகுது. டாய்.